தண்ணீரை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்கு. இது விஷயமாக அல்லாஹும் ரசூலும் நமக்கு என்ன சொல்லுகிறார்கள், மார்க்கம் நமக்கு எதை கற்றுத்தருகிறது, தண்ணீரின் அவசியம். இப்படி தண்ணீருக்காக தங்களுடைய சொத்துக்களை அர்ப்பணிப்பு செய்தவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள். அப்படிப்பட்ட நாம் தண்ணீரை சேமிக்க வேண்டும், சிக்கனப்படுத்த வேண்டும். பிறருக்கு பணங்காசுகள் இருக்கிறாங்க. ஓடக்கூடிய ஆடு தானே, 10 தடவை கழுவலாமா, 10 தடவை வாய்க்கு பிடிச்சிக்கலாமா? அப்பயும் நீ என்ன செய்ய, உனக்கு கணக்கு இருக்குது, நாளைக்கு மறுமையில கேள்வி இருக்குது. அதை கொஞ்சம் மனசுல வச்சு என்ன செய்யுங்க, சிக்கனமாக பயன்படுத்துங்கள். அதனாலதான் சொல்லுது, பள்ளிகள்ல ஒளிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ். ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. وقال الله تعالى في القرآن المجيد والله أنزل من السماء ماء فأحيا به الأرض بعد موتها إن في ذلك لآية لقوم يسمعون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. أما بعد. புகழனைத்தும் அல்லாஹுக்கு உரித்தாவதாக. அல்லாஹுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகிய நம் அனைவருக்கும் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணி காத்தமுன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறைநேச செல்வர்களான வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ஜும்மாவுடைய மஜ்லிஸில் ஒன்று கூட இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாகவே தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சத்தை படைத்திருப்பது தன்னுடைய கருணையால். அல்லாஹ் குன் என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக உருவாக்கி விட்டாலும் கூட அது ஏனோ தானோ என்று உருவாக்கப்பட்டதாக ஒன்றின் ஒரு படைப்பு கூட காட்ட முடியாது. ஒட்டுமொத்த உயிரினத்தை படைப்பதற்கு முன்பாக அந்த உயிரினத்திற்கு தேவையான ரிஸ்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்கூட்டி நிர்ணயித்த நிலையில் தான் படைத்திருக்கின்றான். உலக அளவில் இந்த பூலோகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பூலோகத்தினுடைய தட்பவெப்ப நிலைகளை சரிசீர் செய்யக்கூடிய அளவிற்கு நீர்நிலைகளை அதிகப்படுத்திய நிலைமையில் தான் அல்லாஹ் இந்த பூலோகத்தை படைத்திருக்கிறான்.
எப்படி ஒரு மனிதன் தினமும் தண்ணீர் குடிக்க வேண்டும், அதிகமாக குடிக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், உடல் உறுப்புகளுடைய அந்த உஷ்ணத்தை இந்த தண்ணீர் தான் அணைக்க முடியும். அதற்கு இந்த தண்ணீர் மிக மிக அவசியம். எப்படி மனித உடம்பை இந்த உஷ்ண நிலையை இந்த தண்ணீர் நீரானது சரிசீர் செய்கிறதோ, அதே போல்தான் இந்த உலகத்துடைய தட்பவெட்ப நிலைகளை கொண்டு எந்த விதமான சேதம் அடைந்து விடாதபடி அல்லாஹ் நீர்நிலைகளை அதிகப்படுத்தி பேலன்ஸ் செய்து அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். பூமியுடைய நிலப்பரப்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பூமி முழுக்க நிலப்பரப்பு கிடையாது. கிட்டத்தட்ட 3/4 நீர்பரப்பு தான், 1/4 மட்டும்தான் நிலப்பரப்பு. இப்படித்தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த நீர் பரப்பின் மூலமாக இந்த பூமிக்கு கிடைக்கக்கூடிய எண்ணற்ற பலன்கள் உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கிருபையை எப்படியெல்லாம் இந்த படைப்பினங்களின் மீது, இந்த படைப்பின் மீது அல்லாஹ் காட்டுகிறான் என்பதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆய்வை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகிறது அல் குர்ஆன். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, கடல் நீர் ஆவியாக்கப்பட்டு மேகமாக்கப்பட்டு வானத்திற்கு செல்கிறது. மேகமாக்கப்பட்ட அது அனைத்துமே பலனுள்ள ஒரு மழையாக ஆக்கப்பட்டு விடுவது கிடையாது. அது அல்லாஹ்வுடைய உத்தரவிற்காக காத்து கொண்டிருக்கிறது. மழை என்ற அந்த அருட்கொடைக்கு முன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனின் புறத்திலிருந்து அவனுடைய உத்தரவை கொண்டு ஒரு காற்றை வீச செய்கின்றான். அந்த குளிர்ந்த காற்று மேகத்தில் பட்டவுடன் எந்த விதமான கலப்படம் இல்லாத உயிரினத்திற்கு தகுந்த ஒரு சுத்தமான சுகாதாரமான ஒரு மழை நீரை அல்லாஹு தஆலா பூமிக்கு இறக்கி வைக்கின்றான். இது படைத்த ஒருவனால் மட்டுமே செய்ய முடிந்த ஒன்று. படைப்பினங்களாக இருக்கக்கூடிய நம்மால் என்ன செய்ய முடியாது? இது போன்ற ஒரு விஷயத்தை செய்ய இயலாது. செயற்கை மலை என்று சொல்லலாம். ஆனால் இயற்கை மலைக்கு அது அருகே கூட நிற்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மழை நீர் ஏற்படுத்துகிறது. உலக அளவில் தண்ணீர் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது என்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இன்று மட்டுமல்ல, காலம் காலமாக தண்ணீர் பிரச்சனை, வீட்டுக்கு வீடு தண்ணீர் பிரச்சனை, செருவடி குழாயில தண்ணீர் பிரச்சனை, ஒரு மாநிலத்துக்கு தண்ணீர் பிரச்சனை பார்க்கிறோமா இல்லையா? அப்போ உலக அளவில் தண்ணீருக்கென்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இந்த மக்கள் நாம சந்தித்து வருகிறோம். 40% மக்கள், எப்படி 100% மக்கள்ல 40% மக்கள் தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தினமும். நம்ம அந்த லிஸ்ட்ல கிடையாது. அல்ல, நம்மள அந்த லிஸ்ட்ல வைக்கலங்கிறதுக்காக வேண்டி நம்ம இஷ்டத்துக்கு தண்ணீரை யூஸ் பண்ணலாமா? அந்த 40% மக்கள் தண்ணீர் இல்லாமல் எவ்வளவு அவதிப்படுவார்கள் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்படுகிறது. எனவே தண்ணீருடைய விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனம் செலுத்துங்கள். அதை வீணாக்காதீர்கள், அதை சேமித்து வையுங்கள். அரசாங்கத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது, நாம் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு வீட்டுக்காக ஒரு பிளான் அப்ரூவல் வாங்குறதா இருந்தா மழை நீர் சேகரிப்புக்கு உண்டான ஒரு திட்டத்தோடு என்ன செய்யணும், கொடுக்கணும்னு சொல்லி கார்பரேஷன்ல இருந்து அரசாங்கம் என்ன செய்து நமக்கு வலியுறுத்துது. அப்ப இப்படியெல்லாம் தண்ணீருடைய விஷயத்தில் 40% மக்கள் தண்ணீர் கிடைக்காமல் அன்றாடம் அவதிப்படுகிறார்கள். இன்னும் பல கோடி மக்கள் நீர் பற்றாக்குறையில் இருக்குது. இல்லாம அவதிப்படுற கூட்டம் 40%. மீதம் உண்டானவங்கள பல கோடி மக்கள் பற்றாக்குறை பொத்தல என்ன செய்யறாங்க? சென்னை போன்ற இடங்கள்ல எல்லாம் ஒரு நேரத்துல தண்ணீர் பஞ்சம் வந்துச்சுன்னா ஒரு பக்கெட்டு தண்ணியில குளிக்கணும், அதுல துணி அலசிக்கிறணும், கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தா அடுத்து ஒளிச்சேறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்படியெல்லாம் காலம் கடந்துச்சு அந்த பஞ்ச காலத்திலே. அப்போ தண்ணீர் பற்றாக்குறையாக பல கோடி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எதிர்கால தண்ணீரின் தேவையை மனதில் கொண்டுதான் மனிதனுடைய ஆய்வு எங்க வரைக்கும் போகுது? செவ்வாய் கிரகத்துக்கு போலாமா அல்லது சந்திரனுக்கு போலாமா, அங்க வாழ்றதுக்கு, உயிர் வாழ்றதுக்கு, மனிதன் வாழ்றதுக்கு உண்டான ஒரு சீதோசன நிலை இருக்கான்னு சொல்லி ஆய்வு கூட நடந்து கொண்டு இருக்கிறது. உலகத்துல அந்த புள்ளி விவரத்தோட கணக்கை பாருங்க. நம்ம இவ்வளவு பேர் பயன்படுத்துறோம், இது தண்ணியினுடைய அளவு என்னங்கிறது இங்க சொல்றாங்க. உலகத்துல
97.5% தண்ணீர். 100%த்துல 97.5, 97.5% கடல் நீர் உப்பாக இருக்குது, கடல் நீராக இருக்குது. மிச்சம் எவ்வளவு இருக்குது? 2.5% இருக்குது. இந்த 2.5%த்துல இந்த சுத்தமான நீர்ல 2.24, நல்லா கவனிங்க, 2.24% துருவ பகுதிகளில் பனிக்கட்டிகளாக உறைந்து போய் கிடக்குது. 97.5% உப்பு தண்ணியா இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 2.5%, 2.24% துருவ பகுதிகளில் பனிப்பாறைகளாக பயன்படுத்த முடியாத நிலைகள் இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 0.26, 0.26% தண்ணீரைத்தான் உலகம் அனைத்திலும் உள்ள மனிதர்கள் குடிநீராகவும் விவசாயத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. அல்லாஹ் பாருங்க, ஆக கடைக்கோடியில ஒரு 2 டிராப் மாதிரி, அந்த 2-3 டிராப்ல தான் ஒட்டுமொத்த மக்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுகிறார். பைப்பை ஷவரை திறந்து விட்டு மணிக்கணக்கில் நிக்கிறோம், மோட்டரை போட்டு விட்டு எனக்கு என்ன மறந்து போட்டு நிக்கிறோம், ஓவர் ஃபுல்லா தொர ஊத்துது. யாராவது வந்து தண்ணி ஓவர் ஃபுல்லா அமத்துங்கன்னா எனக்கு அமத்து தெரியும் போ அப்படின்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் போடுறோம். அப்போ மனிதனுடைய தேவைக்கு என்று இங்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீருடைய அளவு 0.26. இப்படி இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு கவிஞன் சொல்றான், அநேகமாக போற போக்க பார்த்தா இந்த 3ஆம் உலகப் போர் தண்ணீருக்காக வந்தாலும் வரும் என்று சொல்கிறார். 3ஆம் உலகப் போர் எதுக்காக வருமா? தண்ணீருக்காக வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும். எனவேதான் தண்ணீரை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்கு. இது விஷயமாக அல்லாஹும் ரசூலும் நமக்கு என்ன சொல்லுகிறார்கள், மார்க்கம் நமக்கு எதை கற்றுத்தருகிறது, தண்ணீரின் அவசியம் என்ன, அதனுடைய தேவையை குறித்து மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் தென்மேற்கு மழை என்பது இந்த காலம், இந்த வருடம் குறைவு இல்லை, இல்லவே இல்லை, குறைஞ்சிருக்குது அப்படின்னு இல்லை. வளமையாக பெய்ய வேண்டிய அந்த மழை பெய்யாததன் காரணத்தால தமிழகத்தில் ஒரு வறட்சியான நிலைமை ஏற்படுவதற்குண்டான அறிகுறி இருக்குதுங்கிறாங்க. அங்க கர்நாடகால பெய்ய வேண்டிய மழை பெய்யாததுனால காவிரிக்கு இடையில மேகதாது அணைக்கட்டு கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவங்க ஆளாகிறாங்க. தமிழக அரசு கெட்டாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் பண்ணுது, பிரச்சனை பண்ணுது, போராடுது. அப்ப ஒட்டுமொத்த மக்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு அவசியமான ஒரு நீரின்றி அமையாத உலகம் சொல்றது மாதிரி எல்லாமே அல்லாஹ் நீரை வச்சுதான் வச்சிருக்கான். மனித படைப்பு, ஒரு மனிதனுடைய உடம்புல கிட்டத்தட்ட எல்லா உறுப்புகளுமே 90% நீரினால் படைக்கப்பட்டதாக இருக்கு. நீரை மட்டும் ஒரு உடம்புல ஒருத்தர் உறிஞ்சிட்டா அங்க எலும்பு கூடுதான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துலயும் என்ன இருக்குது? நீர், பசபசப்பு இருக்குது, பிசின் இருக்குது, பிளட் அதுவும் நீரோட சேர்ந்ததுதான். பிளட்ல நீர் இருக்குது, நம்முடைய உடம்பு ஜவ்வுகள்ல நீர் இருக்குது, நம்முடைய உடம்பு சதைப்பகுதியில் நீர் இருக்குது. இவன் நீர் இல்லை என்று சொன்னால் உடம்பு, நாக்கு எல்லாமே என்னவாயிரும்? வறண்டு போய் வத்தி போய்விடும், எலும்பு கூட எலும்பு தோலுமா ஆயிரும். அப்ப நீர் எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறத நம்ம மார்க்கம் சொல்றத பாருங்க. நீரில் இருந்தேதான் நான் அனைத்து உயிரினங்களையும் படைத்தோம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 21வது சூராவுல 30வது ஆயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தண்ணீரில் இருந்து நம்ம எல்லா படைப்பினங்களையும் படைச்சோங்கிறான். இந்த தண்ணீரில் இருந்து படைக்கப்பட்ட நாம் மனித இனம் மட்டும் தண்ணீரை பயன்படுத்தவில்லை, நம்மோடு சேர்ந்து கால்நடைகளும் பயன்படுத்துகிறது. தண்ணீர் என கால்நடைகள், ஜீவராசிகள் உயிரோடு இருக்க முடியுமா? அல்லது அந்த கால்நடைகளுக்கும் நமக்கும் தேவையான விவசாயம் தான் தண்ணீர் இல்லாமல் செய்துவிட முடியுமா? எதுவுமே சாத்தியமில்லை. அப்ப ஆக மொத்தத்திலே தண்ணீர் என்பது ஒரு உயிர் நாடி. அதை நாம் மிக மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு என்ன செய்யணும்? அதனை பாதுகாக்க வேண்டும், அதனை மிச்சப்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை இங்கு நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்றான், வல்லாஹு அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா. மரணித்து விட்ட ஒரு பூமியை, தரிசு நிலத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்து பொழிந்த அந்த மழையின் மூலமாக இன்ன ஃபீ தாலிக லஆயத்தில் லிகௌமி யஸ்மஊன், அத நம்ம உயிர்ப்பிக்கிறோமே,
இதுல உங்களுக்கு இதை கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இருக்கு, காக்க வேண்டாமா? நல்லா கேட்கலாம். தரிசு நிலமா இருக்கு, மழை பெஞ்சாதான் அங்க விவசாயம். மழை பெய்யலன்னா அந்த நிலத்தை வச்சு எந்த பலனும் இல்லை. அல்லாஹு அக்பர். அப்ப அந்த மழை நீரை வாங்கி கொண்ட அந்த பூமி விவசாயத்தின் மூலமாக கால்நடைகளுக்கும் கால்நடைகளை சேர்ந்து நம்ம மனித இனத்திற்கும் எல்லா வகையான உணவுப் பொருள்களை நமக்கு பயிரிட்டு கொடுப்பது இந்த மழை நீரின் அடிப்படையில் தான். சரி, மழையில கிணத்து நீர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நிலத்தடி நீரும் அப்படித்தான். நிலத்தடி நீரும் இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் எடுத்துட்டா எல்லா வீட்லயும் போர் இருக்கு. எல்லாம் போர் இல்லாத ஒரு வீடே கிடையாது. முந்தையெல்லாம் ஒரு ஏரியால ஒரு கிணறு இருக்கும், அது கார்பரேஷன் ஒரு பைப் போட்டிருப்பாங்க, நல்ல தண்ணி அதுல வரும். ஆளுக்கு தேவையான 10 பேருக்கு குடத்தை பிடிச்சுக்கிருவோம், புழக்கத்துக்கு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கிருவோம். அப்ப தண்ணி எடுத்து எடுத்து நம்ம சுமந்து நம்ம யூஸ் பண்றதுனால அதோட அருமை பெருமை தெரிஞ்சு என்ன செஞ்சோம், சிக்கனமாக பயன்படுத்தினோம். ஏன்னா டெய்லி போய் இறைச்சி கொண்டு வரணும், அங்கிருந்து சுமந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்துல சிக்கனமா பயன்படுத்தணும். இன்னைக்கு அப்படி இல்லை, நீர்மூழ்கி மோட்டர் வந்துருச்சு, உள்ளுக்குள்ள இறக்கு, ஒரு நேரத்துல 100 அடி 150 அடி ரொம்ப அதிகமா தெரிஞ்சு நீங்க சர்வசாதாரணமா அல்லாஹு அக்பர் 700 அடி 800 அடி போட்டு தாக்கு போட்டு இறக்குன்னு இறக்கி எவ்வளவு கீழே இருந்தாலும் அப்படி பட்டனை போட்ட உடனே உறிஞ்சி கொண்டு வர்ற மாதிரி ஜெட்ட நீர்மூழ்கி மோட்டரை உள்ள இறக்கி என்ன சொல்றோம், நோவாம அப்படி பட்டனை தட்ட வேண்டியதுதான் வேலை. பட்டனை தட்டினவொடனே சல்லுன்னு டேங்க் நிறங்கும். அதுக்கப்புறம் அன்றைய பொழுது நம்ம என்ன செஞ்சிடறோம், ஃபுல்லா இறக்கி நம்ம யூஸ் பண்ணி காலியாக்கணும். எவ்வளவு யூஸ் பண்றோம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதில் குறிப்பாக வீடுகளிலே பெண்களுக்கு இந்த விஷயத்தை நாம் உணர்த்த வேண்டும். ஏன்னா அதிகமாக தண்ணீர்ல புழங்கக்கூடியவங்க, நம்ம காலையில பாத்ரூம் போறோம், குளிப்போம், ஒளிச்சேவோம், அவ்வளவு நம்முடைய வேலை. ஆனா பெண்கள் குடும்பத்துக்கு தேவையான சமையலில் இருந்து துணிகளை துவைப்பதிலிருந்து வீட்டை கழுவுறங்கிற பேர்ல சுத்தமா இருக்கணும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இதன் பேர்ல தண்ணீரை என்ன செய்யக்கூடாது, வீணாக்க கூடாது. இதனாலதான் சென்னை போன்ற நகரங்கள்ல வீடுகளுக்கு என்ன செஞ்சிருவாங்க, மோட்டருக்குன்னு தனி மீட்டரை வச்சிருவாங்க. தனி மீட்டரை வச்சு தண்ணிக்குன்னு இவ்வளவு கூட வசூல் பண்ணிடுவாங்க. ஈபிக்காரன் ஒரு மீட்டரை போட்டிருப்பான், இவங்க ஒரு தனி ஒரு சப் மீட்டரை மாட்டி யூனிட்டுக்கு இவ்வளவு வருதான் கூட நாங்க 3 ரூபா யூனிட்டுக்கு வாங்குவோம் சொல்லி வாங்குவாங்க. இதுல வீட்டு வாடகை கூடக்கூடியவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள். அப்ப தண்ணீருடைய அருமை நமக்கு தெரியும். பெண்களுக்கு உணர்த்தணும், தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துங்க. நம்முடைய எல்லா விஷயத்திற்கும் நாளைக்கு மறுமையில் என்ன இருக்குது, கேள்விகளுக்கு ஒண்ணு இருக்குது. ஓடக்கூடிய ஆறாக இருந்தாலும் கூட ரசூல் சொல்றாங்க, ஓடக்கூடிய ஆறாக இருந்தாலும் 3 தடவைக்கு மேல உங்களுடைய உறுப்புகளை கழுவி நீங்க ஒளிச்சியாதீங்கிறாங்க. ஓடக்கூடிய ஆடு தானே, 10 தடவைக்கு கழுவலாமா, 10 தடவை வாயை கொப்பளிச்சுக்கலாமா? அப்பயும் நீ என்ன செய்ய, உனக்கு கணக்கு இருக்குது, நாளைக்கு மறுமையில கேள்வி இருக்குது. அதை கொஞ்சம் மனசுல வச்சு என்ன செய்யுங்க, சிக்கனமாக பயன்படுத்துங்கள். அதனாலதான் சொல்லுது, பள்ளிகள்ல ஒளிச்செய்யறது, பள்ளிகள்ல பாத்ரூம் போறது, இதையெல்லாம் கூடுமானவரை தவிர்த்துக்கோங்க. இது பயணிகளுக்கு அல்லது அந்த பக்கம் அந்த கழிவறை வசதி இல்லாத வியாபாரிகளுக்கு, அது நமக்கு தொழுகையாளிகளுக்கு நிர்வாகம் ஏற்படுத்திருக்கின்றதை தவிர, சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருந்தாலும் கூட பள்ளிவாசல் என்ன செய்யறது, சில ஊர்கள்ல இருக்குது, ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளிகள்ல வீட்டுல ஒரு பாத்ரூமே போக மாட்டாரு, தண்ணி செலவாயிருமா. இதுனா பள்ளிவாச தண்ணி தானே அப்படின்னு சொல்லி பள்ளிவாசலுக்கு கக்கூஸ் போறவங்க நிறைய குரூப் இருக்குது நிறைய ஊர்கள்ல. வீட்டுல கூட ஒளிச்சுக்கிறது இல்லை, நான் பள்ளியில போய் ஒளி செஞ்சுக்கிறேன், அங்கதான் பெரிய தொட்டி ஹவுஸா கட்டி வச்சிருக்கிறாங்கல்ல எல்லா பள்ளிவாசல்லையும், அங்க போய் நம்ம ஒளி செஞ்சுக்கலான்னு வர்றது. ஆனா இங்க நம்ம ஒரு விஷயத்தை மிஸ் பண்றோம். யார் ஒருத்தர் வீட்டிலேயே ஒழுவ செஞ்சுட்டு வீட்டிலேயே முன்பின் சுண்ணத்துக்களை தொழுதுட்டு பள்ளிக்கு பர்லு தொழுகைக்காக நடந்து வர்றாரு இல்லையா, அவருக்கு என்ன நன்மை ரசூலா சொல்றாங்க, ஒவ்வொரு 8க்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஒவ்வொரு 8க்கும் அவருக்கு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அல்லாஹு அக்பர். மன்னர் பாதுஷா ஹாரூன் ரஷீத், மன்னர் பாதுஷா ஹாரூன் ரஷீதுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண், மனைவி என்றும் சொல்கிறார்கள், இன்னொரு தகவலின் அடிப்படையிலே மகள் என்றும் சொல்கிறார்கள். ஒரு மன்னருடைய குடும்பத்தை சார்ந்த பெண் எவ்வளவு நகை போட்டிருப்பாங்க, எவ்வளவு கஜானா வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பெண் ஜுபைதா என்ற அந்த பெண்மணி அந்த நகையெல்லாம் வித்து ஒரு காரியம் பண்ணுச்சு. என்ன காரியம் தெரியுமா,
ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய உம்ராவுக்கு சென்ற ஹாஜிகளுக்கு அந்த இடத்தை காட்டுவோம். அரபாவுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை இருக்குது. மலையை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு மலையை சுத்தி காம்பவுண்ட், கல்லால் கட்டப்பட்ட காம்பவுண்ட். எதுக்கு அந்த காம்பவுண்ட்னா நீரை தேக்கி வைப்பதற்காக, டேம். ஏன் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு நீர் மிக அவசியம். ஒளி செய்ய வேண்டும், குளிப்பு கடமையானவர்கள் குளிக்க வேண்டும். அந்த ஹாஜிகளுக்கு இந்த பாலைவனத்துல தண்ணீர் இல்லைன்னு ஆயிடக்கூடாது. சுபஹானல்லாஹ். அந்த மலையை சுற்றி தன்னுடைய சொந்த நகையை விட்டு, அந்த டேமுக்கு பேரு ஜுபைதா டேம் தான் பேரு. அந்த டேமுக்கு பேரு ஜுபைதா டேம். உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போவோம், ஹாஜிகளுக்கு காட்டுவோம். வலது பக்கம் பாருங்க, பஸ்ல போகும்போது எவ்வளவு பெரிய காம்பவுண்ட் சரி கட்டிருக்கு பாருங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தா ஒரு இடத்துல பெரிய டேம் மாதிரி அணைக்கட்டை ஓபன் பண்ணி விடுற இடம் இருக்கும். அப்போ ஒரு மன்னருடைய மகள் அந்த நீருக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு பெண்ணுக்கு பிடிச்சது நகைதான். அதை யாரும் அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்க, வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. மார்க்க அடிப்படையில ரொம்ப பற்றுதலோடு தக்குவாவோடு வாழக்கூடியவர்களுக்கு நகை ஒரு விஷயமே இருக்காது. அவங்க நகை மீது மோகம் கொள்ள மாட்டாங்க. ஏன்னா மௌத்தாப்பேட்ட நகை நம்ம கூட வச்சு அடக்கம் பண்ண போறாங்க. கழுத்துல போட்டு அளவுக்கு அலங்காரத்துக்கும் 4 இடத்துக்கு பங்கன் போட்டு போறதுக்கு மட்டும்தான் இந்த நகையா? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அது பயன்படுத்தப்பட வேண்டும். கட்டுன கனவு நல்ல முறையில வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணுவாரு. ஏதோ ஒரு வகையில் நஷ்டம் ஏற்பட்டுட்டா டக்குன்னு அதை கொடுத்து அவரை தூக்கி விடக்கூடிய அளவுக்கு அந்த நகையை பயன்படுத்துறது உலகத்துல உண்டு. ஆனா நீ என்ன ஆனா நாய்க்கோ, என் நகை மேல மட்டும் கை வைக்காத. எங்க அத்தாட்ட சொல்லிடுவேன், எங்க அண்ணன்ட்ட சொல்லிடுவேன். கடைசி பஞ்சாயத்துல வந்து நிற்கும். இப்படித்தான் நிறைய குடும்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல பெண்ணுக்கு நகை என்றால் ஆசைதான். ஆனால் ஒரு மன்னர் பரம்பரையை சார்ந்த மன்னர் ஹாரூன் ரஷீத் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணிக்கு நகையின் மீது என்ன செய்யல, பற்று ஏற்படல. இருக்கிற நகையை ஃபுல்லா வித்து அந்த தண்ணீரை தேக்கி வைத்து ஹாஜிகளுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்ததை வரலாற்றிலே பார்க்கிறோம். பொதுவா அரபுலகத்துல தண்ணீர் கஷ்டம் தான். பாலைவனத்துல அவ்வளவு நல்ல சுவையான நீருங்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். துவப்பான தண்ணி தான் இருக்கும். அந்த தண்ணியை தான் என்ன செய்வாங்க, வேற வழி இல்லாம குடிச்சுக்கிடுவாங்க, யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஆனா மதினாவுல ஒரு கிணற்றுல ரொம்ப சுவையான நீர் ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அந்த கிணறும் கிணறை சார்ந்த தோட்டமும் யாருக்கு சொந்தமா இருந்துச்சு? ஒரு யகூதிக்கு சொந்தமானதாக இருந்துச்சு. அந்த யகூதி என்ன செஞ்சாரு, யாராவது தண்ணி தேவை, நல்ல தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டா அவங்க கிட்ட பைசா வாங்கிக்கிட்டு தண்ணியை கொடுப்பார். ஒவ்வொரு வட்டமும் பைசா கொடுத்து தண்ணி வாங்க முடியுமா? இப்ப அப்படித்தான் ஆகி போச்சு. அது வேற விஷயம். எப்படி 1 லிட்டர் 2 லிட்டர் 5 லிட்டர் சொல்லி கேன்ல வச்சு நம்ம துட்டு கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு நிலைமை ஆகி போச்சு. அந்த நிலைமைக்கு நம்மள ஆளாக்கிட்டாங்க. ஆனால் தண்ணீர் என்பது ஒரு பொது உடைமை, காற்றை போல எல்லோருக்கும் அது பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இல்ல, தண்ணீர் எனக்கு சொந்தமானது, உனக்கு வேணும்னா துட்டு கொடுத்துட்டு வாங்கிக்கோ. அப்போ பைசா கொடுத்து தண்ணி எடுக்கணும்னு சொல்லி யகூதி அன்னைக்கே ஒரு பிளானை போட்டு அதுல கொஞ்சம் வருமானம் பார்க்க ஆரம்பிச்சான். இந்த செய்தி ரசூலுல்லாவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில யாராவது இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்களேன் அப்படின்னு ஒண்ணு யார் எந்திரிச்சா? நம்ம உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சாங்க. உஸ்மானே கனி, அவங்க பேரோடு சேர்ந்து அந்த வார்த்தையை சேர்ந்துருச்சு. செல்வ சீமான் உஸ்மான் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, நேரா அந்த யகூதிட்ட போய், எப்பா இந்த கிணறு ஒரு ரேட்டு கொடுத்து எனக்கு வாங்கி என்கிட்ட கொடுத்துரு. அப்ப அவரு சொன்னாரு, இல்ல நான் கிணறு விக்கிற மாதிரி இல்ல, ஏன்னா இந்த பகுதியிலேயே என்கிட்ட மட்டும்தான் நல்லது இருக்குது, நான் அது மூலியமா வருமானத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். எவ்வளவுப்பா வருமானம் பார்ப்போம் ஒரு நாளைக்கு? நான் இவ்வளவு பாக்குறேன். அப்போ ஒரு நாளைக்கு இவ்வளவுனா ஒரு மாசத்துக்கு இவ்வளவு ஆகுது. சரி, நான் அதை விட 50 மடங்கு அதிகமா தர்றேன், 50 மடங்கு அதிகமா தர்றேன், இந்த கிணத்தை கொடு. இல்ல கொடுக்க மாட்டேன், நான் விக்கிற மாதிரி ஐடியா இல்லப்பா. சரிப்பா, நீ எனக்கு மொத்தமா விற்க வேண்டாம், நமக்குள்ள ஒரு டீல் பேசிக்கிறோம். நான் உனக்கு பேசுற மாதிரி அந்த பெரிய 50 மடங்கு தொகையை கொடுத்துடுறேன். நான் ஒரு நாள் எனக்கு, ஒரு நாள் உனக்கு. இவன் யோசிச்சான், என்னடா இது, இந்த தோட்டமே இவ்வளவு விலை இல்ல, 50 மடங்கு விலை இந்த தண்ணீருக்கு ஒரு நாளைக்கு தானே கேட்கிறாரு, அது சொந்தமாக்கி கொள்ள கேட்கலையே, ஒரு நாள் நம்மகிட்ட தானே இருக்குது, ஒரு நாள் தானே கேட்கிறாரு. சரின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டாச்சு, கையெழுத்த போட்டாச்சு, அந்த பணத்தை வாங்கியாச்சு. இப்ப என்னாச்சு தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுக்குண்டான அந்த நாளில் மக்களுக்கு இலவசமாக தண்ணீரை விநியோகம் செய்தார்கள். மக்கள் அன்றைய தினம் எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க 2 நாளைக்கு தேவையான தண்ணீரை. அந்த யகூதிக்குண்டான நாள் வரும்பொழுது அங்க என்ன ஆகல,
வியாபாரம் ஆகவில்லை. அப்பதான் யகூதிக்கு புரியுது, ஆஹா வசமால சிக்கிட்டோம், இப்ப நம்ம கையில வச்சிருந்து பிரயோஜனம் இல்லாம இருக்குது. இப்போ உஸ்மான் ரத்தவங்களை தேடி யகூதி வர்றான். வந்து நீ பாதி ரேட்டு கொடுத்த மாதிரி இன்னொரு பாதி ரேட்டை கொடுத்து கிணத்தை ஃபுல்லா எடுத்துக்கோப்பா நீ அப்படின்னு சொல்லவும், மீதி தொகையும் கொடுத்து முழுமையாக அந்த கிணறை வாங்கி சமுதாயத்திற்காக அர்ப்பணிப்பு செய்தார்கள். அந்த தோட்டத்தையே அர்ப்பணிப்பு செய்தார்கள். இன்றும் கூட மதினாவிற்கு சென்றால் அந்த மதுரமான தண்ணீரை என்ன செய்யலாம், குடிச்சு பார்க்கலாம். நம்ம ஊர் தண்ணி மாதிரியே டேஸ்ட் அப்படி இருக்கும் மாஷால், அதை விட கொஞ்சம் பிரமாதமாக இருக்கும். அந்த பாலைவனத்தில் அப்படி ஒரு நீரா, அல்லாஹு அக்பர். இப்படி தண்ணீருக்காக தங்களுடைய சொத்துக்களை அர்ப்பணிப்பு செய்தவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள். அப்படிப்பட்ட நாம் தண்ணீரை சேமிக்க வேண்டும், சிக்கனப்படுத்த வேண்டும், பிறருக்கு பணங்காசுகள் இல்லாமல் தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சும்மா வெயில் காலத்துல மட்டும் ஒரு பானையில நீர்மோர் பந்தல்னு வச்சா மட்டும் போதாது. போற வாரவங்க எல்லாம் ஆள் கொட்டம்ல குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி அதையும் தாண்டி யோசிக்கணும். ஒரு பள்ளிக்கு ஒரு தண்ணி தேவைப்படுதா, போர் போட்டு தர்றேன், இன்னைக்கு நிறைய பேர் நிக்கிறோம், ஏன் நன்மை அதிகம், சதக்கத்துல் ஜாரியா. அந்த அடிப்படையில அப்ப இவ்வளவு தண்ணீர் பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. அல்லாஹ்விடத்தில் இந்த தண்ணீரில் பரக்கத்திற்காக துஆ செய்ய வேண்டும். இப்ப சமீப காலமாக சரியான முறையான அந்த பருவத்திலே மழை இல்லாத காரணத்தினால் மிகப்பெரிய தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்நோக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்திலே மழைக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே தொழுது துஆ செய்ய வேண்டும். அதன் அடிப்படையிலே ஜமாத்துல் உலமாவின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் நாளை காலை 6:30 மணி அளவிற்கு உழவர் சந்தையில் வைத்து காலை 10 மணி வரைக்கும் பர்மிஷன் கிடைக்கல அப்படிங்கிற தகவல். ஆனா எப்படியா இன்ஷா வாங்கிடுவாங்க. வாங்கிட்டாங்கன்னு சொன்னா நாளைக்கு காலையில 6:30 மணி, இல்லைன்னு சொன்னா மாற்று ஏற்பாடு அநேகமாக சுப்பிரமணியபுரத்தில் இருக்கக்கூடிய மைதானமாக இருக்கும், ஈதுகா மைதானமாக இருக்கும். அந்த தகவலை இன்ஷால்லா மகரிப் இஷால இன்ஷால்லா உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த மழை தொழுகையிலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் நின்று கொண்டு, யா அல்லாஹ் மழை இல்லாமல் எங்களை கஷ்டப்படுத்தி விடாது. தண்ணி இல்லைன்னா தான் தெரியும் அதனுடைய அருமை எப்படி இருக்கும். இன்னைக்கு தண்ணி இருக்கனால இஷ்டத்துக்கு ஊத்தி செலவழிக்கிறோம். எப்படி பக்கெட் பக்கெட்டா கக்கூசுல ஊத்தி விடுறோம், சுத்தப்படுத்தணும் தான், ஆனா அதுக்கு மேல தண்ணீரை செலவழிக்கிறோம். பைப்பை வேகமா திறந்து விட்டுட்டு கைகால் மூஞ்ச கழுவுறோம். லிமிட்டா திறந்து வைங்க. சவுதி போன்ற இடங்கள் எல்லாம் நீங்க எவ்வளவு திறந்தா தண்ணி அளவாத்தான் வரும், ஒளிச்சேர அளவுக்கு வரும். அப்படி கையில அப்படி பிடிக்கணும், அப்படி கழுவணும், கையில அப்படி பிடிக்கணும் கழுவணும், அவ்வளவுதான். இன்னும் சில இடங்கள்ல சென்சார் மாதிரி வச்சுக்கிட்டாங்க, அப்படி கையை நீட்டினா தண்ணி வரும், கையை எடுத்துல தண்ணீர் நின்றோம். இப்படியெல்லாம் தண்ணீரை சிக்கனப்படுத்துவதற்கு பல மெத்தடுகளை கையாளுறாங்க. ஆனா நம்ம பள்ளிகள்ல அந்த சென்சாரும் கிடையாது, அந்த லிமிட்டா வைக்கிற பைப்பும் போடல. திறந்து விட்டா துறவும் தண்ணி ஊத்தும் தான். இப்படி ஈஸியா நம்ம நிறைய தண்ணீரை நம்ம வீணாக்காம பைப்பை ஒளிச்செய்யும் போது என்ன செய்யணும், சிறிதளவு திறந்து விட்டு என்ன செய்யணும், அதுல பறக்கத்தான முறையில் ஒளி செய்து பழக வேண்டும். நம்முடைய வீடுகளிலேயும் அப்படித்தான். நேரத்துக்கு நம்ம குறித்த நேரத்துல குறைந்த நேரத்துல குளிச்சுட்டு வெளியில வரணும். குறைந்த நேரத்துல பாத்ரூம் போயிட்டு முழுமையான முறையில சுத்தமாயிடுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் வெளியில வந்துடணும். தண்ணீரை எல்லா இடத்திலும் அதிகமாக பயன்படுத்தணும் என்று சொன்னால் எதிர்காலத்திலே நம்முடைய மனித இனத்திற்கு மிக மிக அவசியமான இந்த நீர் என்பது இல்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சியை நோக்கி நாம் வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கால்நடைகளின் மீது இரக்கம் கொண்டு, வயோதிகர்கள் மீது இரக்கம் கொண்டு, யார் அந்த வெயிலின் தாக்கத்தை குறைத்து எங்களுக்கு உன்னுடைய அருள் மலையை இறக்கி வைத்து எங்களுடைய பூமியை குளிரச் செய்வாயாக, நிலத்தடி தண்ணீரில் பறக்கச் செய்வாயாக. நாங்களும் நீ கொடுத்த இந்த நேமத்திற்கு நன்றியுள்ளவர்களாக வாழ்கின்றோம். இவ்வளவு தண்ணீரையும் நாம் செலவழித்து அனுபவித்து வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வுக்கு நாம் வணங்காமல் நன்றி செலுத்தாமல் வாழ்வதும் ஒரு மிகப்பெரிய குற்றம்தான். எனவே 5 நேர தொழுகைகளை நேமமாக நிரந்தரமாக தொழுவேன், உன்னை அஞ்சி வாழ்வேன், உனக்கு நன்றி உள்ள அடியானாக இருப்பேன், எங்களுக்கு இந்த நீர் ஆதாரத்தை எங்களுக்கு வளப்படுத்தி தர வேண்டும் என்ற அடிப்படையிலே என்ற துவாவை வைத்தவனாக இன்ஷா அல்லாஹ் நாளை நடக்கக்கூடிய அந்த மழைக்காண்டி தொழுகையில் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கலந்து கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அந்த கூட்டத்தில் வரக்கூடிய யாராவது ஒருத்தருடைய பரக்கத்திலாவது அல்லாஹு தஆலா நமக்கு மழையை இறக்கி ஒரு செழிப்பான, ஒரு குளிர்ச்சியான, ஒரு பசுமையான, ஒரு வளமான ஒரு வாழ்க்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.